نهنئكم لاختياركم الموفق لإصدارات طيور الجنة. السلام عليكم ورحمة الله وبركاته. بسم الله الرحمن الرحيم. الحمد لله والصلاة والسلام على رسول الله محمد بن عبد الله. أما بعد. அன்புக்குரிய நேயர்களே, அல்லாஹ்வின் நல்லடியார்களே, சகோதரர்களே, தாய்மார்களே, வாரம் ஓர் வரலாறு என்ற நிகழ்ச்சி கூடாக உங்கள் அனைவர்களையும் சந்திப்பதில் பெரும் மகிழ்ச்சி அடைகிறேன். அந்த வகையில் முதலாவது ஹஸரத் ஆதம் அலைஹிஸ்ஸலாத்து வஸ்ஸலாம் அவர்களுடைய அறிமுகத்தை இன்றைய நாள் உங்களுக்கு தொகுத்து தரலாம் என்று நினைக்கிறேன் இன்ஷா அல்லாஹ். அன்புக்குரிய சகோதரர்களே, எங்கள் எல்லோருக்கும் தெரியும், இந்த உலகத்தின் ஆரம்ப மனிதர் மட்டுமல்ல, முதலாவது நபியும் கூட ஹஸரத் ஆதம் அலைஹிஸ்ஸலாத்து வஸ்ஸலாம் அவர்கள். அல்லாஹு தஆலா ஆதம் அலைஹிஸ்ஸலாத்து வஸ்ஸலாம் அவர்களை எவ்வாறு எதிலிருந்து படைத்துள்ளேன் என்று குர்ஆனில் சொல்லுகின்ற பொழுது, அல்லதி அஹ்ஸன குல்ல ஷைஇன் ஹலகஹ் வபதஅ ஹல்கல் இன்சானி மின் தீன். அல்லாஹ் படைப்பினங்களை உருவாக்குவதில், படைப்பதில் மிகவும் ஆற்றல் கொண்டவன், அழகாக படைக்கக்கூடியவன் என்று கூறி அல்லாஹு தஆலா ஹஸரத் ஆதம் அலைஹிஸ்ஸலாம் அவர்களை மின் தீன், களிமண்ணிலிருந்து படைத்துள்ளான் என்றதை நிதர்சனமாக அல்லாஹ் சொல்கிறான். மற்றும் ஒரு ஆயத்தில், வசனத்தில் சொல்லுகின்ற பொழுது, வஹலக்கல் இன்சான மின் சல்சாலின் மின் ஹமையும் மஸ்னூன். இந்த ஆதமுடைய பிச்சலம் பிள்ளைகளை, மனிதர்களை களிமண்ணிலிருந்து, அது ஈரமாக இருந்தால் சலுசலுப்பாகவும், காய்ந்த நிலையில் இருக்கின்ற பொழுது கடுமையான தன்மையுடைய அந்த மணலிலிருந்து, களிமண்ணிலிருந்து படைத்துள்ளேன் என்று அல்லாஹு தஆலா சொல்கிறான். எனவே ஆதம் அலைஹிஸ்ஸலாத்து வஸ்ஸலாம் அவர்கள் களிமண்ணால் படைக்கப்பட்டார்கள். ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்கள் இது குறித்து சொன்ன பொழுது அல்லாஹு தஆலா பூமியிலிருந்த கப்லத்தம் மினல் அர்த், பூமியிலிருந்து ஒரு புடி மண்ணை எடுத்தான், அந்த மண்ணிலிருந்து தான் அல்லாஹ் ஆதம் அலைஹிஸ்ஸலாத்து வஸ்ஸலாம் அவர்களை படைத்துள்ளான் என்று சொல்கிறார்கள். எனவே தான் மனிதர்களில் வெவ்வேறு நிறமான உடைய மனிதர்களை பார்க்கிறோம். வெவ்வேறு குணமுள்ளவர்கள், குணாதிசயங்கள், சந்தோஷமான நிலையில் வேறு, துக்கமான நிலையில் வேறு மாதிரியும் வெவ்வேறு தன்மைகள் கொண்டவர்களை நாம் இந்த உலகத்திலே பார்க்கிறோம். காரணம், அல்லாஹு தஆலா ஒரு புடி மணலில் எப்படியான மண்கள் கருநிறமானது, வெள்ளை நிறமானது, சொஃப்டானது, இலகுவான தன்மையுடையது, கடினமான தன்மையுடையது என்றெல்லாம் இருக்கிறதோ, இதே போலதான் மனிதர்களிலேயும் வேறுபட்ட நிறத்துடையவர்கள், வேறுபட்ட தன்மையுடையவர்கள் இருப்பதை பார்க்கின்றோம். காரணம், அல்லாஹு தஆலா மண்ணிலிருந்து படைத்ததின் விளைவாகத்தான். ஆதம் அலைஹிஸ்ஸலாத்து வஸ்ஸலாம் அவர்களுக்கு வழங்கப்பட்ட உடல் தோற்றத்தின் உயரத்தை ஹதீஸ்களிலே பார்க்கின்ற பொழுது 60 முழம் நீளமுள்ள உடலை அல்லாஹு தஆலா கொடுத்திருந்தான். 60 முழம் நீளமுள்ள உடலை அல்லாஹு தஆலா கொடுத்திருந்தான். எனவே அந்த வகையில் தான் அது அப்படியே படிப்படியாக கொஞ்சம் கொஞ்சமாக குறைந்து நாங்கள் வாழ்கின்ற சமகாலத்திலே மனிதனுடைய உயரம் 6-5 முழங்களுக்கு உட்பட்டதாக இருப்பதை பார்க்கிறோம். அன்புக்குரிய நேயர்களே, அல்லாஹ்வின் நல்லடியார்களே, அந்த வகையில் அல்லாஹு தஆலா ஹஸரத் ஆதம் அலைஹிஸ்ஸலாத்து வஸ்ஸலாம் அவர்களை படைப்பதற்காக வேண்டி தேர்ந்தெடுத்த காலப்பகுதி நாள் ஜும்மாவுடைய நாளாக இருக்கிறது. நாங்கள் வீட்டிருக்கிற இன்றைய நாளை போன்று ஒரு ஜும்மாவுடைய நாளில் தான் அல்லாஹு தஆலா ஹஸரத் ஆதம் அலைஹிஸ்ஸலாத்து வஸ்ஸலாம் அவர்களை படைத்துள்ளார். நாட்களில் மிகவும் நல்ல நாளான, நாட்களுக்கு நாயகம் என்று, தலையாய நாள் என்று ஹதீஸ்களிலே வர்ணிக்கப்பட்ட அந்த நாளில்தான் அல்லாஹு தஆலா ஹஸரத் ஆதம் அலைஹிஸ்ஸலாத்து வஸ்ஸலாம் அவர்களை படைத்துள்ளான். அதே போல ஆதம் அலைஹிஸ்ஸலாத்து வஸ்ஸலாம் அவர்களை தன்னுடைய கரத்தாலே அல்லாஹு தஆலா படைத்தான். அல்லாஹு தஆலாவுடைய படைப்பு பற்றி சொல்கின்ற பொழுது அல்லாஹ் சூரா யாசீனில் சொல்கிறான், இன்னமா அம்ரு இதா அராத ஷைஅன் ஐ யகூல லஹு குன் ஃபயகூன். அல்லாஹு தஆலா ஒரு விடயத்தை, ஒரு பொருளை படைக்க, உருவாக்க நாடிவிட்டான் என்றால் குன் என்று சொல்லுவான், ஆகு என்று சொல்லுவான், ஃபயகூன், அது ஆகிவிடும். எனவே அதே மாதிரி தான் அல்லாஹு தஆலா ஆதம் அலைஹிஸ்ஸலாத்து வஸ்ஸலாம் அவர்களையும் குன் என்ற வார்த்தை கூடாக படைத்தான் என்ற நபிமொழிகளையும் குர்ஆனிய வசனங்களையும் நாம் ஆதாரமாக கொள்ளலாம், பார்க்கலாம். அல்லாஹு தஆலா படைத்த ஆதம் அலைஹிஸ்ஸலாத்து வஸ்ஸலாம் அவர்களை
படைத்த சடலத்துக்கு ரூஹ் ஊதினான், உயிர் கொடுத்தான். அந்த சம்பவம் நெகிழ்ச்சியானது. அல்லாஹு தாலா உயிர் ஊதுகின்ற பொழுது அல்லாஹு தாலா ஆதம் அலைஹிஸ்ஸலாத்து வஸ்ஸலாம் அவருடைய உடலுக்கு உயிர் கொடுக்கின்ற பொழுது உடனே ஆதம் அலைஹிஸ்ஸலாத்து வஸ்ஸலாம் அவர்கள் அல்ஹம்துலில்லாஹ் என அல்லாஹ்வை புகழ்ந்தார்கள். இதனை செவியுற்ற கேட்ட அல்லாஹு தாலா பதிலாக ஆதம் அலைஹிஸ்ஸலாத்து வஸ்ஸலாம் அவர்கள் அல்ஹம்துலில்லாஹ் அல்லாஹ்வுக்கு எல்லா புகழும் என்று சொன்னதுக்கு பதிலாக அல்லாஹ் சொன்னான், உங்களுக்கு அல்லாஹ்வுடைய ரஹ்மத் உண்டாகட்டும், படைப்பாளனாகிய அல்லாஹ்வுடைய ரஹ்மத் அன்பு கிருபை ஏற்படட்டும் என்று அல்லாஹ் பிரார்த்தித்தான் என்ற நபிமொழிகளை பார்க்கிறோம். எனவே அன்புக்குரியவர்களே, அல்லாஹ்வின் நல்லடியார்களே, நேயர்களே, ஹஸரத் ஆதம் அலைஹிஸ்ஸலாத்து வஸ்ஸலாம் அவர்களுடைய அறிமுகத்தோடு இன்றிலிருந்து எமது வாரம் ஒரு வரலாறு என்ற பாடம் இந்த நிகழ்ச்சி ஆரம்பமாகிறது. கட்டம் கட்டமாக முதலாவது ஆதம் அலைஹிஸ்ஸலாத்து வஸ்ஸலாம் அவர்களுடைய முழு சம்பவங்கள், நிகழ்வுகள், அந்த காலத்தில் ஏற்பட்ட ஆச்சரியமான விடயங்கள் எல்லாம் உங்களுக்கு முன்னால் முன்வைத்த பின்னால் ஒவ்வொரு நபிமார்களாக இன்ஷா அல்லாஹ் ஒவ்வொரு வாரமும் ஓர் வரலாறு என்ற தலைப்பின் கீழால் உங்களை மீண்டும் சந்திக்கிறேன். அஸ்ஸலாமு அலைக்கும் வரஹ்மத்துல்லாஹி வபரகாத்துஹு. نهنئكم لاختياركم الموفق لإصدارات طيور الجنة.